அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. நம்ம ஒரு இன்வெஸ்டர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அந்த மாதிரி இருந்தால் இப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா போர்ட்ஃபோலியோ பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகுது. செப்டம்பர் அக்டோபர் 2024 மார்க்கெட் உச்சத்தை தொட்டுச்சு. அதன் பிறகு பார்த்தா 20 to 30% அளவுக்கு கீழே உடஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு பல மாதங்கள். அதன் பிறகு செப்டம்பர் 2024 தொட்ட அதே உச்சத்தை தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டே இருக்குது. கன்சாலிடேட் ஆகுமா அல்லது இன்னும் கீழே போகுமா அல்லது புது உச்சத்தை தொடுமா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட்டு நீண்ட காலத்தில் கண்டிப்பாக புது புது உச்சங்களை தான் தொடப்போகுது. நம்ம போர்ட்ஃபோலியோ பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகிறது, லாஸ் ஆகிறது, இதுக்கெல்லாம் காரணம். ஆனால் நீங்கள் குவாலிட்டியான ஸ்டாக்கு தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. நல்ல பங்குகளை தான் தேர்வு செஞ்சு நல்ல போர்ட்ஃபோலியோவை தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டெம்பரவரி தான் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஈரான் யூஎஸ் இஸ்ரேல் வார்னால என்ன நடக்குது? க்ரூட் ஆயிலுடைய சப்ளைல மிகப்பெரிய டிஸ்ட்ரப்ஷன் வருது, சரிங்களா? அதனால எல்லா பிசினஸுக்கும் காஸ்ட் ஆஃப் இன்புட் கூடுது. ஒரு பிசினஸ் நடத்துறீங்க, க்ரூட் ஆயிலை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா பிசினஸுமே இருக்குது. எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு அப்படிங்கிறது ஒரு டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னு நம்ம மார்க்கெட்ல எல்லாரும் பேசுவாங்க. வேற எப்பெல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ மக்கள் எல்லாம் காசை கொண்டு போய் தங்கத்துல பார்க் பண்ற மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்லையும் பார்க் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்குக்கும் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் புரியுதுங்களா, அந்த பாக்ஸு, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இதெல்லாம் க்ரூடோடைய ஒரு பை ப்ராடக்ட் தான். அதனால எஃப்எம்சிஜிக்கும் இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க. உண்மைதானே? எண்ட் ஆஃப் த டே பெட்ரோல் டீசல் ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பிஸ்னஸுக்கும் இம்பேக்ட் இருக்கும். அதனால எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் கூட இந்த காலகட்டத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் குயிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஆயிலில் அந்த சப்ளையோடைய டிஸ்ட்ரப்ஷன் இருக்கிறதுனால ஆயிலுக்கு டிமாண்டு கூடுது. ஆயிலுக்கு டிமாண்டு கூடுனா ஆயிலோடைய விலை ஏறுது, க்ரூட் ஆயிலோடைய விலை ஏறுது. இந்தியா 85% ஆஃப் த ஆயில் நீட, நம்ம நாட்டில் ஆயில் இல்லை, 85% வெளியிலேருந்து தான் உள்ளே கொண்டு வரணும். யூஎஸ் டாலரில் அதிகமாக விலை ஏறிச்சு, அதே சமயத்தில் யூஎஸ் டாலரும் ஸ்ட்ரென்தன் ஆகுது, புரியுதுங்களா? அப்போது எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள். இப்போது நீங்கள் அதிக பணம் கொடுத்து, இந்தியன் ரூபாய் அதிக பணம் கொடுத்து அதை டாலரை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் க்ரூட் ஆயிலை நம்ம நாட்டுக்கு உள்ளே கொண்டு வந்தால் தான் நமக்கு தேவையான அந்த க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போது என்ன ஆகுது? நம்மளுடைய ருப்பி ரொம்ப வீக்கன் ஆகும். பிஸ்னஸுக்கு க்ரூட் ஆயில் விலை ஏறினதுனால அவங்களுடைய இன்புட் காஸ்ட் அதிகரிக்குது. அதனால அந்த பிஸ்னஸ்ல இது வரைக்கும் இருந்த டிமாண்ட் குறையும். அதனால பிஸ்னஸுக்கு லாப வளர்ச்சி குறையும். லாப வளர்ச்சி குறைஞ்சா அவங்களுடைய இபிஎஸ் குறையும். அதனால ஸ்டாக் பிரைஸும் குறையுது. மார்க்கெட் இதை முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி தான் பிஸ்னஸ் பெரும்பாலான ஸ்டாக்குகளுடைய விலையை உடைக்குது. எஃப்ஐஎஸ்லாம் இப்படி ருப்பி வீக்கன் ஆச்சு அப்படின்னா காசை இங்கேருந்து வித்துட்டு யூஎஸ் டாலராக மாற்றி எடுத்துட்டு போறாங்க. அதனால யூஎஸ் டாலரும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஆனால் இப்படி பழங்காலத்துல, அதாவது முன்னாடியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா நடந்திருக்குது. அப்பெல்லாம் இது ஒரு டெம்பரவரியான விஷயம்தான். எப்போ இந்த போர் முடியுதோ ஆட்டோமேட்டிக்கா சிச்சுவேஷன் நார்மல்ஸுக்கு திரும்பிடும். அதனால இதை நீண்டகால முதலீட்டாளர்கள் ஒரு நல்ல வாய்ப்பா கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அலாட்மணியினுடைய கருத்து நண்பர்களே. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக சொல்லணும்னா, பேனிக் ஆகாதீங்க, எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூஸாக ரன் பண்ணுங்க. முடிஞ்சால் 10 வருஷத்துக்கு தேவையில்லாத காசு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டாக்குகள் அல்லது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் வேல்யூவேஷன் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட பொசிஷன் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க, அதிகமாக எடுத்துறாதீங்க. இன்னும் எவ்வளோ கீழே போகும்னு தெரியாது. எப்பெல்லாம் டிப் வருதோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். அதே சமயம் இந்த நியூஸு, டெய்லியாக வர்ற நாய்ஸு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. நீண்டகால முதலீட்டாளர் நமக்கு 10 வருஷத்துக்கு தேவையில்லாத காசு அப்படின்னு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக யோசிச்சுட்டு பிளான் பண்ணி எழுதி புரிஞ்சு முதலீடு பண்ணுங்க. ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா வார் ப்ரூஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன, ரெசெஷன் வரப்போகுதுன்னா ரெசெஷன் ப்ரூஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன, டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக்காக இருக்கிற எக்கானமியில் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய செக்டர்லாம் என்னென்ன, அதில் உள்ள பங்குகள் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. இப்போ வார் வந்துருச்சு, சரிங்களா? இஸ்ரேல், ஈரான், யூஎஸ் வார் வந்துருச்சு. இப்போ ஹெச்ஏஎல் மாதிரி பங்குகள் ஏறி தான் இருக்கிறாங்க பாருங்கள். கடந்த ஒரு மாதத்தில்
மேல இருந்து அப்படி கீழே வந்துட்டு பாருங்க ரிவர்சல் ட்ரெண்ட் லைட்டா ஏறி தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து போர் வந்துச்சுன்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு நல்லது, நல்ல லாபம் வரும் அப்படின்னு மார்க்கெட் நினைக்குது. அதனால தான் விலையை ஏத்தி இருக்குது. அடுத்து ஓஎன்ஜிசியை பார்ப்போம். ஓஎன்ஜிசி தான் க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டாக்கு. காரணம் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ற நிறுவனம். இவங்கெல்லாம் ஆயிலை ட்ரில் பண்ணி எடுத்து அந்த பேரலை வந்து விற்கிறாங்க. என்னப்பா இந்தியா வந்து பயங்கரமா ஆயிலை இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஆமா 85% ஆஃப் த ஆயில் நீடை வந்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்து உள்ள இறக்குமதி தான் பண்றோம். ஆனா நம்ம நாட்டிலையும் வந்து ஆயிலை உற்பத்தி பண்றோம். இந்த ஓஎன்ஜிசி மாதிரி நிறுவனங்கள் ஆயிலை உற்பத்தி பண்றாங்க, ரொம்ப கம்மியா உற்பத்தி பண்றாங்க. ஒரு 10 to 15% மிச்சம் இருக்கு பாத்தீங்களா நம்ம இந்தியா நாட்டினுடைய தேவை. அதை வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் பூர்த்தி செய்யறாங்க. இவங்க வந்து இந்த ஆயிலை வந்து ட்ரில் பண்ணி இந்தியாவில இருந்து எடுத்து நமக்கு வந்து விற்கிறதுனால இந்த ஆயிலோடைய பேரல் காஸ்ட்டும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன விலைக்கு விற்குதோ அதே விலையில தான் விற்பாங்க. அதனால இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு மார்க்கெட் நினைக்குது. அது உண்மைதானே? உங்களுக்கு பேரல் வந்து இது வரைக்கும் வந்து $60 தான் இவங்களும் வித்திருப்பாங்க. இப்போ $85-90 போகும் பொழுது ரொம்ப குயிக்காவே வந்து $30 ஒரு பேரலுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ இங்க பாருங்க ஸ்டாக் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் மேல இருந்து கீழே வந்துட்டு இருந்த ஸ்டாக்கு ரிவர்சல் பேட்டர்ன் போட்டு ஏறுது. சரி, இந்த ஆயில் பேரலை வாங்கி ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் அண்ட் டீசலா விற்பாங்க. உதாரணமா பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இந்த மாதிரி ரிஃபைனரி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா கீழே தான் போயிருக்கிறாங்க. பாருங்க 4 மார்ச்சா 4 மார்ச்ல இருந்து அப்படி லைட்டா அந்த ஷார்ட் கவரிங் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் கீழே தான் போறாங்க பாருங்க. சரிங்களா? சரி, இதையே பெயிண்ட் செக்டருக்கு பார்ப்போமா? ஏசியன் பெயிண்ட்ஸ் மாதிரி. ஏன்னா பெயிண்ட்டுக்கு வந்து க்ரூட் ஆயில் தான் வந்து இன்புட். டயருக்கும் இதே மாதிரி தான். நீங்க போய் அந்த பேட்டர்னையும் வந்து பார்த்துக்கங்க. டயர் செக்டர்ல பெருசா வந்து இம்பாக்ட் இருக்காத மாதிரி தெரியும். ஆனா ஷார்ட் கவரிங் கொடுத்துட்டு கீழே போற மாதிரி தான் ட்ரெண்ட் இருக்குது. இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க இன்னமும் கீழே தான் போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ பெயிண்ட் செக்டருக்கு இது இம்பாக்ட். என்ன ஆகுது அப்படின்னா க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சு அப்படின்னா நாட்டில் உலகத்துல எல்லா பக்கமும் இன்ஃப்ளேஷன் ஏறும் நண்பர்களே. இந்த மாதிரி போர் வந்துச்சுன்னா தங்கத்துல போய் பார்க் பண்ணுவாங்க. ஃபெட் ரேட் கட் பண்ணுனா வந்து தங்கத்துக்கு நல்லது. ஃபெட் ரேட் கட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. எப்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷன் ஏறுனா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் ஏறுனா தங்கத்துக்கு நல்லது. இன்ஃப்ளேஷன் ஏறுறதுனால ஃபெட் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க ரேட்டை, அது தங்கத்துக்கு கெட்டது. அதே சமயம் ஃபெட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க எப்போ? கொரோனாக்கு அப்புறம் வந்து பயங்கரமா பணத்தை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ல பயங்கரமா இன்ஃப்ளேஷன் ஏறிச்சு பாத்தீங்களா? அப்போ வந்து ஃபெட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனாலும் தங்கம் வந்து ஏறிச்சு. காரணம் வந்து என்னன்னா எல்லா சென்ட்ரல் பேங்கர்ஸும் இந்த சாங்ஷனை வந்து ரஷ்யா மேல போட்டதுனால போய் தங்கத்தை வாங்குறாங்க. டிமாண்ட் கூடுறதுனால வாங்குறாங்க. ஸோ அதனால எப்பவுமே இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரக்சரலா ஃபெட் ரேட் கட்டுக்கும் தங்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸ்ட்ரக்சரலா இன்ஃப்ளேஷனுக்கும் அந்த ஃபெட் ரேட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே சமயம் ஸ்ட்ரக்சரலா க்ரூட் ஆயிலுக்கும் டயர் பிஸ்னஸ், பெயிண்ட் பிஸ்னஸ், டிஃபென்ஸ் பிஸ்னஸ், அதே சமயம் வந்து நம்மளுடைய ஆயில் ட்ரில்லிங், ஆயில் ரிஃபைனரி பிஸ்னஸுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கிறது. போருக்கு டிஃபென்ஸுக்கு சம்மந்தம் இருக்கிறது. இப்படி இதெல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு. நம்மலாம் நீண்டகால முதலீட்டாளர்கள் நல்ல புரிஞ்ச செக்டரை அழகழகா பிரிச்சு ஒரு நல்ல லிமிட் செட் பண்ணி அதுக்குள்ள லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், வேல்யூவேஷன், குவாலிட்டி இந்த மாதிரி முதலீட பண்ணுங்கன்னு தொடர்ச்சியா கூவிட்டே இருக்கிறோம். மார்க்கெட்டு டிசைனா யோசிக்கும் நண்பர்களே. இந்த ஒரு வாரத்துல போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிஃப்டி 50 வந்து 2.9% உடஞ்சிருக்குது. இந்தியன் எக்கானமியை ரிஃப்ளெக்ட் பண்ற இண்டெக்ஸ் ஆப்வியஸா இந்திய பொருளாதாரத்துக்கு இந்த போர் சூழலை, க்ரூட் ஆயில் சூழலை வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஆப்வியஸா எஃப்ஐஎஸ்லாம் வித்துட்டு வெளியில போவாங்க. இந்திய பொருளாதாரத்தினுடைய நம்பிக்கை குறையும். இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியும் கண்டிப்பா குறையும். இந்த வார் வந்து தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தால். நிஃப்டி 500 அப்படிங்கிறது அகைன் 500 ஸ்டாக்குகளை உள்ளடக்கிய இந்திய பொருளாதாரத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற இன்னொரு இண்டெக்ஸ் தான். அதுவும் வந்து 3% கிட்ட உடஞ்சிருக்கிறாங்க. நிஃப்டி பேங்க் பாருங்க நண்பர்களே 4.5%. நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ் 4.4% உடஞ்சிருக்கிறாங்க. இதுக்கான காரணத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மிட் கேப் வந்து 2.4% தான் உடஞ்சிருக்கிறாங்க. அப்ப கம்மியா உடஞ்சிருக்கிறாங்க மிட் கேப். மிட் கேப்பினுடைய பிபிஐ ரேஷியோ இன்னமும் காஸ்ட்லியா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்பரேட் ஏர்னிங்ஸ்ல மிட் கேப் ஸ்டாக்ஸினுடைய ஏர்னிங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குது, இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் யோசிக்குது. அதனாலதான் நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸினுடைய பிபிஐ ரேஷியோ இப்பவும் 30க்கு மேல இருக்கிறாங்க. ஸ்மால் கேப்லாம் 25 கிட்ட வந்துட்டாங்க. நிஃப்டி 50 பிபிஐ ரேஷியோலாம் போய் பாத்தீங்கன்னா 21, 22 ஜோன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து எங்க growth இருக்குதோ அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம தான் வந்து சூதானமா என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுட்டு நம்மளுடைய லார்ஜ் கோல்ஸுக்காக வந்து குட்டி குட்டியா வந்து சிப் பண்ணணும். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 3.2% உடஞ்சிருக்கிறாங்க. இது இந்த வளர்ற எமர்ஜிங் ஸ்டாக்ஸ்களை உள்ளடக்கிய அடுத்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸா மாறப்போற
நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கம்பெனிகள் அவங்களுடைய இண்டெக்ஸும் 3.2% உடஞ்சிருக்காங்க. சரி, நிஃப்டியை பத்தி பேச வேணாமே, தீமேட்டிக்கு டைரக்டா போயிடலாம். ஐடி 1.5% உடஞ்சிருக்கிறாங்க. ஏன் கம்மியா உடஞ்சிருக்கிறாங்க? ஏன்னா இவங்க ஆல்ரெடி நிறைய உடஞ்சிட்டாங்க. பிளஸ் இந்திய ரூபாய் வீக் ஆகிறதுங்கிறது ஐடி செக்டருக்கு நல்லது. ஸோ ஐடிக்கு இது பாசிட்டிவான விஷயம். ஃபார்மா அப்படிங்கிறது 0.1% பாசிட்டிவா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா என்ன நடந்தாலும் ஃபார்மாவினுடைய தேவை வந்துச்சுன்னா எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அவங்க காய்கறி மாதிரி பேரம்லாம் பேசிட்டு இருக்கிற மாட்டாங்க. ஏன்னா ஃபார்மாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். போர்னு வந்துச்சுன்னா ஃபார்மாவோடைய டிமாண்ட் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். பிளஸ் ஃபார்மாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டிஃபென்சிவ் செக்டர். ஆனா இண்டிவிஜுவலா அந்த ஸ்டாக்குக்கு யூஎஸ்எஃப்டிஏ வார்னிங் வந்தாலோ, அவங்க ப்ராடக்ட்ல, அதாவது லான்ச் பண்ண ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை பெனால்ட்டி வந்தாலோ அந்த ஸ்டாக்கை பயங்கரமா கீழே அடிப்பாங்க. அல்லது புதுசா ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்கன்னா பயங்கரமா மேலே ஏத்துவாங்க. அந்த வாலட்டாலிட்டி இண்டிவிஜுவல் ஸ்டாக் லெவல்ல இருக்கும். ஓவராலா ஃபார்மா செக்டர்ங்கிறது ஒரு டிஃபென்சிவான செக்டர் தான். ஏன்னா உங்களுக்கு மருந்து இல்லாம எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ரெசெஷன் ப்ரூஃப், வார் ப்ரூஃப் ஸ்டாக்ஸ். ஏன்னு வச்சுக்கோங்க, மருந்து தேவை வந்தா எல்லாரும் கன்சியூம் பண்ணி தானே ஆகணும். அடுத்து பிஎஸ்யூ பேங்க்ஸ், இவங்க 6.5% உடஞ்சிருக்காங்க. அதே சமயம் பிரைவேட் பேங்க் பாருங்க 4.2% உடஞ்சிருக்காங்க. ஆட்டோ 3.8%. ஏன்னா க்ரூட் ஆயில் விலை அதிகரிச்சிச்சுன்னா காரு பைக் வாங்குறவங்க அதை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. ஏன்னா பெட்ரோல் விலை ஏறிடுச்சுப்பா, நம்ம பாட்டுக்கு பைக்கை வாங்கிட்டு இவ்வளவு காசு கொடுத்து யாரு பெட்ரோல் போட்டு ஓட்டுறது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். மெட்டல்ங்கிறது கமாடிட்டி 2% டவுனு. எஃப்எம்சிஜி 2.3% டவுனு. மெட்டல்லாம் விலை ஏறணும் தான். ஸ்ட்ரக்சரலா இந்த போர் சூழலை அப்படிங்கிறது கமாடிட்டியோடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா இந்த கமாடிட்டியோடைய சப்ளை செயின் டிஸ்டர்ப்ட் ஆகிறதுனாலையும் இந்த கமாடிட்டியோடைய விலை இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா எந்த மெட்டல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நிஃப்டி எஃப்எம்சிஜி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது டிஃபென்சிவான ஒரு இண்டெக்ஸ் தான். டிஃபென்சிவ்னா என்னங்க, மக்கள் போய் பிஸ்கெட்டு கன்சியூம் பண்றதெல்லாம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா போர் சூழ்நிலையில விலைவாசி அதிகரிக்கும் பொழுது டிமாண்ட் கம்மியாகும். பிளஸ் இவங்க யூஸ் பண்ற அந்த பேக்கேஜிங், அதுக்கான விஷயங்கள்லாம் க்ரூட் ஆயில் விலையை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமா டெமாலிஷ் ஆகுது. உதாரணமா நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள எல்என்டி இருக்குது. இந்த எல்என்டியோடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கல்ஃப் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட்ல இருக்குது. அப்போ அவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் தடைபடுது. ஸோ இது டெம்பரவரியா அவங்களுக்கு லாஸை கொண்டு வரும். ஆனா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படியா இருந்தாலும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்போ எல்என்டிக்கு அந்த ப்ராஜெக்ட் நீடுங்கிறது கூடும். அப்போ ஸ்டாக் ரெக்கவர் ஆகும். அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இண்டெக்ஸுங்கிறது உள்ளுக்குள்ள என்ன பங்குகள் இருக்கு, அது இந்தியாவை சம்மந்தப்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்க கூடாது. உள்ளுக்குள்ள உள்ள ஸ்டாக்கு, அதனுடைய ரெவன்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கும் போதுதான் அந்த கான்டெக்ஸ்டே மாறுபடும். சரி, ரியாலிட்டி 4.9%, ரியல் எஸ்டேட் சரிங்களா பயங்கரமா உடஞ்சிருக்குது. மீடியா 4.3%, எனர்ஜி 2% உடஞ்சிருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் 3.9%, நிஃப்டி கன்சூமர் டியூரபிள்ஸ் 2.8%, ஹவுசிங் 4.3%, கெமிக்கல்ஸ் 1.1% தான் உடஞ்சிருக்குது. இந்தியா மேனுஃபேக்சரிங் 1.8%, டிஃபென்ஸ் பாருங்க நண்பர்களே 4.9% ஏறி இருக்கிறது. அப்ப டிஃபென்ஸ், ஃபார்மாவெல்லாம் உங்களுக்கு வார் ப்ரூஃப் செக்டர்ஸ். கேபிட்டல் மார்க்கெட்ஸ் 1.6% உடஞ்சிருக்குது. சர்வீசஸ் செக்டர் 3.4% உடஞ்சிருக்குது. இந்தியா கன்சம்ஷன் 3% உடஞ்சிருக்குது. டூரிசம் 5.8%. கண்டிப்பா வார் நடந்துச்சுன்னா யார் வர போறாங்க டூரிசம்? 5.8%. விசா ப்ராசஸிங்கு, டிராவலிங்கே இருக்காது. ஏர்லைன்ஸுக்கெல்லாம் இது ஒரு கெட்ட விஷயம். டிராவலிங்கும் இருக்காது, அதே சமயம் க்ரூட் ஆயில் விலையும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு நெகட்டிவான விஷயம். இந்தியா டிஜிட்டல் 2.9% கீழே விழுந்திருக்குது. ஸோ பாருங்க, ஓவராலா எல்லா செக்டருக்குமே இது நெகட்டிவ் எக்ஸப்ட் 1 or 2 செக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்தியா விக்ஸ் பாருங்க 45.1% அதிகரித்து உள்ளது. 19.88, 28%ல இருந்து 20 அப்படின்னு வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னும் பயம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மாடரேட்டுக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்குது. 28%ங்கிறது ரொம்ப ஹையா இருந்துச்சு. இந்த மாடரேட் அப்படிங்கிறது கொஞ்ச காலத்துல ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி ஆயிரும். தொடர்ந்து வார் நடந்தாலும் அதுக்கு மார்க்கெட் தன்னை பழக்கப்படுத்திக்கும். ஒரு மாதிரி கீழே போயிட்டு அதே இடத்துல செட்டில் ஆகி அடுத்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் நண்பர்களே. ஆனா வார் எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி நீண்ட காலம் நடக்காது அப்படின்னு தான் தோணுது. இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம்.